பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சங்கீதம் 34:18 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கு உதவாதவங்க மனம் உடைஞ்சு போய் வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படுங்க, அவர் உங்கள் கூட தான் இருக்கிறேன்றாரு, உன்னை உபயோகப்படுத்துவேன்றாரு. இந்த உலகத்தில் நம்மளை நேசிக்க யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. மாற்றம் இல்லாத என் வாழ்க்கையில் மாறி மாறி என்னை தேடி வந்து என்னை நினைவில் வைத்து என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிற என் தேவன் ஒருவர் எனக்கு போதும் என்ற நம்பிக்கைக்குள்ளே வாங்க. அவரை போல நேசிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மளை தகுதிப்படுத்தி அழகு பார்க்குற தேவன் அவர் ஒருவர் தான். அவர் இருக்கும்போது நாம் ஏன் கலங்கணும்? நம்மளை விட்டு கொடுக்காத தேவன் ஒருவர் இருக்கிறாரு, நம்மளை நேசிக்க ஒருவர் இருக்கிறாரு. இந்த உலக மனுஷனுடைய அன்பு ஒரு நாள் நம்ம விட்டு விலகி போகும். ஆனால் தேவன் நம்மளை எப்போவும் நேசிக்கிறவராக இருக்கிறாரு. எல்லாரையும் நேசிக்க அநேகம் இருக்காங்க, என்ன நேசிக்க ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கூட தான் ஏசப்பா இருக்கிறேன்றாரு, உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்றாரு. நீங்கள் வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க மத்தியில் உங்களை வாழ வைக்கிற தேவன் அவர், உங்களை அழகுபடுத்தி பார்க்குற தேவன் அவர், உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஏன் கலங்கணும்? நான் தேவன் கரத்தில் இருக்கிறேன், அவர் என்னை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னை அதிகமாக நேசிக்கிற தேவனாக இருக்கிறார்கிறத நம்புங்க. அவர் நம்மளை தகுதிப்படுத்தி பார்க்குற தேவன்கிறப்போ என்னை அழகானவன் என்று அவர் சொல்வதை விட அதற்கு நான் தகுதி இல்லை என்று நான் நினைக்கும் போது அவர் நம்மளை எந்த காரியத்திலையும் விட்டு கொடுக்காம தன்னுடைய பாசத்தை நம்மேல் பொழிந்து நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது என்பதை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உண்மையில் அன்பு கூறுவேன் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு தேவனை பற்றி கொண்டிருங்கள். தேவன் உங்களை விட்டு விலகாதவராய் அதிகமாய் நேசிக்கிற தேவனாய் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் உங்களோடு இருப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதி.